ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதுடன் ஒன்றிய அரசின் பங்களிப்பையும் 60% குறைக்கும் புதிய மசோதாவால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு 4300 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக 2005ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஊரக வேலை உறுதிச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2009ஆம் ஆண்டு அந்த திட்டத்தின் பெயர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதிச் சட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆண்டுக்கு 100 நாள் வேலையை உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 25 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்து பயனடைந்து வரும் நிலையில் இத்திட்டத்திலிருந்து காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என பெயர் மாற்ற ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கான ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பை 100% இருந்து 60% குறைக்கவும் புதிய மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய 40% நிதியை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்பதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 89 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து வரும் தமிழ்நாட்டுக்கு 2020 முதல் 2025 வரை சராசரியாக ஆண்டுதோறும் ஒன்றிய அரசு 10,758 கோடி ரூபாயை ஒதுக்கி வந்துள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பு 60% குறைக்கப்பட்டால் எஞ்சிய 40%-ஆன 4300 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு கூடுதலாக செலவிட வேண்டிய நெருக்கடி உருவாகியுள்ளது. ஏற்கனவே ஒன்றிய அரசு பங்களிப்புடன் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் பாஜக அரசு வஞ்சித்து வரும் நிலையில் ஊரக வேலை திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடும் கேள்விக்குறியாகிவிடும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.